செங்கல்பட்டு சோழிங்கநல்லூர் தொகுதி தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய தொகுதிகளில் சோழிங்கநல்லூர் தொகுதியும் ஒன்று. அந்த அடிப்படையில் சோழிங்கநல்லூரில் எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 7,02,450 பேர் வாக்காளர்களாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருந்தனர். நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 2,18,444 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். சோழிங்கநல்லூர் தொகுதியில் எஸ்ஐஆருக்கு பின் வாக்காளர்களாக 4,84,005 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர். இவர்கள் தான் சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை 4,84,005 பேர் தற்பொழுது வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. மொத்தமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே சென்னையில் 24 லட்சம் வாக்காளர்கள் 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அடுத்தபடியாக பல்லாவரம் தொகுதி எஸ்ஐஆருக்கு முன்பு பல்லாவரம் தொகுதியினுடைய வாக்காளர் எண்ணிக்கை என்பது 4,44,498 பேர் வாக்காளர்களாக பல்லாவரம் தொகுதியில் இருந்தனர். அதில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அந்த பணியில் நீக்கப்பட்டது 1,49,789 பேரை நீக்கியுள்ளனர். அதன் பிறகு எஸ்ஐஆருக்கு பின்பு வாக்காளர்களாக தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது 2,94,712 பேர் இவர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கலாம், இன்று வரை இவர்கள் வாக்களிக்கலாம் என தற்பொழுது தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட தாம்பரம் தொகுதி, இந்த தொகுதியிலுடைய எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 4,15,483 பேர் தாம்பரம் தொகுதியில் வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 1,21,137 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். அதன் பிறகு இன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் படி 2,94,346 பேர் தாம்பரத்தில் இன்றைய நிலையில் தேர்தல் நடந்தால் வாக்களிக்கலாம். அப்படிதான் தற்பொழுது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது.